ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்ட உடனே அதை அப்படியே விசுவாசித்தால் போதும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்துக்கு நேராக நம்மை நடத்தும். ஆவியை நமக்கு போதிப்பார். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், நமக்குத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில ஆலோசனைகளை அல்லது நிபந்தனைகளை வேதம் தன்னகத்தை வைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை, நிபந்தனைகளை நீங்கள் கவனிக்க துவங்கிவிட்டால் எல்லா வாக்குத்தத்தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உபாகமம் 28 அதிகாரத்தை நீங்க முழுசு வாசித்து பார்த்தீங்கன்னா, நிபந்தனைகளை கடைபிடித்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை 13 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பிறகு 15 வசனத்துக்கு பிறகு நான் வாசிக்கிற போது நாம் அந்த நிபந்தனைகளை கடைபிடிக்காவிட்டால் எத்தகைய சாபம் அல்லது எத்தகைய பின்னடைவு நமக்கு உண்டாகிறது என்பதை அந்த ஒற்றை அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு, அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய மக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய நிபந்தனைகள், அவர் தரக்கூடிய நிபந்தனைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் கவனித்து முன்னேற வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக்க முடியும். சரி, ஒவ்வொரு நாளும் நாம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கின்றோம். வழக்கம் போல இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல போகிறேன். அது எங்க இருக்கிற என்றால், புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் புத்தகம் 4 அதிகாரம் 19 வசனத்தில் இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய எல்லா குறைவுகளும் மகிமையிலே நிறைவாகும் என்பது ஒரு அற்புதமான புதிய ஏற்பாட்டு சத்தியம். அதே சமயத்தில் இந்த பூமியிலையும் கூட தேவன் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறார். எல்லா குறைவுகளும் நீங்க நம்மை அழகாய், அற்புதமாய், நேர்த்தியாய் இந்த தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறி ஒரு நிறைவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 7 காரியங்களை வேகமாய் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பதாக செப்பனியா புஸ்தகம் 3 அதிகாரம் 5 வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறைவு ஏதும் இல்லாமல் விசாரிக்கிறவர் என்று தீர்க்கன் சொல்லுகிறான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த குறைவும் இல்லாம அவர்களை விசாரித்து, அவர்களை கண்ணோக்கி பார்த்து, அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவுபடுத்துகிறார், நிறைவாக்குகிறார், நிறைவான ஒரு வாழ்க்கையை தருகிறார். குறிப்பாக வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்த போது 40 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் அவர்களை நடத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனம், நெகேமியா 9 அதிகாரம் 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். 40 ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. குறைவில்லாதபடி அவர்கள் அழகாய், அற்புதமாய் நடத்தப்பட்டார்கள். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. 40 ஆண்டுகள் அவங்க சிட்டியில வாழல, வனாந்திரத்திலே, காடுகளிலே, மேடுகளிலே அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். சில இடங்களிலே அவர்களுக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருந்தன. ஆனாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கிறிஸ்து அவர்களோடு சென்றார். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை என்று கொரிந்து நிருபத்திலே வாசிக்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. அவர்களோடு கிறிஸ்து சென்றதுனால அவருடைய எல்லா குறைவுகளும் மாறியது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவுபடுத்தினார். ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அவருடைய வஸ்திரம் பழதாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பழசாய் போகல, பிரிஞ்சு போகல, கிழிஞ்சு போகல. எல்லாம் நேர்த்தியாய், அழகாய் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். புசிக்க வானத்தின் மன்னா. கேட்ட பொழுது பட்சிகளையும் கொண்டு வந்தார், காடைகளையும் கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாக இருந்தது. தண்ணீர் தாகம் எடுத்த போது கண்மலையை பிளந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்.
இப்படி அந்த வனாந்தர வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்தினார். அவர்களை 40 ஆண்டுகள் நடத்தின பிறகு அவருடைய பின் சந்ததிகளை அவர் கொண்டு போய் சேர்த்த தேசமும் கூட நிறைவான ஒரு தேசமாக இருந்தது. உபாகமம் 8:9 வாசித்து பாருங்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த குறைவில்லாத தேசத்துல கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் மகிமையிலே நிறைவாக்கப்படும் என்பது ஒரு மேன்மையான ஒரு சத்தியம். ஆனால் இந்த பூமியில வாழ்கிற போது, இந்த பூமியில ஜீவிக்கிற போதே நம்முடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவுபடுத்த முடியும். சரி, நம்முடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவை அவர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவரை நாம் தேட ஆரம்பிப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நீங்கள் தேட துவங்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் மாற துவங்கும். உடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் விலக துவங்குகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் நிறைவடையும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சகல ஆசீர்வாதங்களும் சகல மேன்மையும் உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது? எப்படி? முதலாவது நீங்கள் தேவனை தேடும் பொழுது. இந்த உலகத்தில நமக்கு குறைவுகள் வரத்தான் செய்கின்றன. பல்வேறு தேவைகளுக்கு நடுவிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை அடைவதற்கு, நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை தேடுவது. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 34:10 இப்படி சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த குறைவு மாறுவதற்கு, ஒரு நிறைவு உண்டாவதற்கு தேவனை நாம் தேடி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய முகத்தை நோக்கி நீங்கள் பார்த்து விட்டால், அவரை நீங்கள் தேட துவங்கி விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் மாறும். ஒரு இளைய குமாரன் தகப்பனிடத்துல தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்டு வாங்கி தொலைதூர தேசத்திற்கு போனான். அங்கே அவன் பாவமான பல பாதைகளில் பணங்களை செலவு செய்தான். அந்தோ பரிதாபம், அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அப்பொழுது ஒரு குடியானவனுடைய வீட்டிலே போய் வேலைக்கு சேர்கிறான். அங்கே பன்றிக்கு போடக்கூடிய அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது சகலமும் குறைவுபட்டதாம், எல்லாம் குறைவுபட்டது. இந்த குறைவு நீங்குவதற்கு அவன் செய்த காரியம்தான் அற்புதமானது. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்மிலே யாரும் புனிதர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கின்றன. நாம் நிறைவடைவதற்கான வழிமுறை என்ன? உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் குறைஞ்சு போய் இருக்கலாம். முன்னாடிலாம் நல்லா இருந்தேன் பிரதர், ஒரு குறையும் இல்லை, எனக்கு நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல வசதி இருந்துச்சு. ஆனா இப்போ நான் எல்லாத்திலையும் குறைஞ்சு போயிட்டேன், இப்போ நான் எல்லாத்திலையும் பின்தங்கி போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாம போயிடுச்சு என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிற நாம் இந்த இளைய குமாரனை கவனிச்சு பார்க்கணும். சகலமும் குறைவுபட்ட உடனே, எல்லாம் குறைவுபட்ட உடனே அவன் தகப்பனிடத்தில் போக தீர்மானித்தான். நான் ஒன்று செய்வேன், என் தகப்பனை தேடி போவேன். என் தகப்பனுடைய வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாட்டை, உணவை என் தகப்பன் கொடுக்கிறார். ஆகவே என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன், என் தப்பை மன்னிச்சிருங்க, இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆகவே உம்முடைய பிள்ளை என்னை ஏற்றுக்க வேண்டாம், உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன். அவன் மனம் பொருந்தி மனம் திருந்தி தகப்பனிடத்தில் போய் விழுந்து விட வேண்டும் என்று புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, குறைவு எப்ப நீங்கும்? நாம் ஆண்டவரை தேடும் போதுதான். இந்த ஓமானத்தை கவனிங்க. இந்த தகப்பனை தேட துவங்கின இந்த இளைய குமாரன், கெட்டு போன இளைய குமாரன், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறணுன்றதுக்காக தகப்பனை தேடுறான். தகப்பனை தேடி அவரை போய் சந்திக்கும் போது அவன் வாழ்க்கையே மாறுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 15:14 அவன் சகலமும் குறைவுபட தொடங்கினான் இருக்குது. ஆனா தகப்பனை தேடி போய் தகப்பனை பார்த்த பிறகு உள்ள சூழலை பாருங்களேன். 15 22, 23, 24, 25 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் யோசிச்சு கூட பார்க்கல. வேலைக்காரனை சேர்த்துக்கிட்டா போதும் தான் போனான். ஆனா தகப்பன் விடல. அவனுக்கு பாதரட்சை கொடுத்தான், மோதிரம் கொடுத்தான், புத்தாடைகளை கொடுத்தான், கொளுத்த கண்ட அடிச்சான், விழாக்கோளம் பூண்டதனுடைய வீடு. அவ்வளவு நிறைவு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட இந்த இளைய குமாரன் இப்பொழுது தகப்பனை தேடினதுனால, தகப்பன்ட்ட போய் ஒப்புரவானதுனால அவன் வாழ்க்கையே மாறிச்சு. ஒரு பெரிய நிறைவு உண்டானது. உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவர்கிட்ட போயிருங்க. ஒண்ணு நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வரணும், இல்லைன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போகணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:10
நிறைவானது வரும் பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும் அப்படின்னு இருக்கு. நிறைவான தேவன் வருவாரானால், அல்லது நிறைவான தேவனிடத்தில் நீங்கள் செல்வீர்களே ஆனால், எல்லா குறைவுகளும் மாறிப்போம். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் உண்டு பண்ண போறார். பிரதர், நீங்க சந்திச்ச குறைவுகள் இனி உங்களை தொடராது, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறேன். ஏன்? கர்த்தரை மெய்ப்பரா கொண்டிருந்தா, ஆண்டவரை மெய்ப்பரா கொண்டிருந்தா இந்த நன்மையும் கிருபையும் தொடரும். அந்த நிறைவு என்னை நோக்கி வரும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, குறைவெல்லாம் மாறி ஒரு நிறைவு உண்டாகும். இரண்டாவதாக, என் லைஃப்ல இந்த குறைவு மாறி ஒரு நிறைவு உண்டாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவரிடத்துல ஜெபிக்கணும். உங்க லைஃப்ல என்ன தேவை, உங்க வாழ்க்கையில என்ன குறைபாடு இருக்குது, அதை ஆண்டவரிடத்துல கேளுங்க. யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் இருக்கு. முதலாவது நீங்க தேவனை தேடுறீங்க. இரண்டாவது பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா ஆண்டவரிடத்துல உங்களுடைய தேவையை சொல்றீங்க. நீங்கள் அவரிடத்துல கேட்கும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். ஒருவேளை ஞானத்தில் குறைவா இருக்கலாம். இந்த ஞானத்துல ரொம்ப குறைவா இருக்கேன்ப்பா, ரொம்ப ஒரு மன சங்கடத்துல இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். பல்வேறு தருணங்களிலே அயல் மொழி பேசுகிற, குறிப்பாக ஆங்கிலம் பேசுகிற தேவ மனிதர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டும். என்னுடைய படிப்பு என்பது ஆங்கிலத்தில் அவ்வளவு நான் நேர்த்தியாக பேசக்கூடியவன் அல்ல. ஆனால் ஆங்கிலம் மாத்திரம் தெரிந்த ஊழியர்களை சந்திக்க நேரிடும் பொழுது நான் இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே, அவனிடத்தில் பேசுவதற்கு எனக்கு ஞானம் இல்லை, சொல் வளம் இல்லை, ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அளவிற்கு நான் தேர்ச்சி பெறவில்லை, நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு பேச துவங்குவேன். ஆச்சரியமா இருக்கும். தப்பு தான் பேசுவேன், ஆனால் பேசி முடிச்சிருவேன். இந்த ஞானத்தை அவர்தான் கொடுக்கிறார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். பல சந்தர்ப்பங்களிலே அதை நான் உணர்ந்திருக்கிறேன். குறிப்பா படிக்கிற தம்பி தங்கச்சி, நீங்க ஒருவேளை ஞானத்துல ரொம்ப குறைவா இருக்கிறோம், மற்ற சப்ஜெக்ட்ல எனக்கு மார்க் கிடைக்கிறது இல்லை, எனக்கு அதை புரிஞ்சு கொள்ற திறன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த வசனத்தை அப்படியே பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஞானத்தை தருவார். ஒரு முறை ஹாலந்து தேசத்துல நான் இருக்க வேண்டியிருந்தது. சில நாட்கள், 2-3 நாட்கள். ஒரு நண்பர், அவரிடத்துல நான் சொன்னேன், இங்க பாருங்க பிரதர், எனக்கு ஆங்கிலம் அவ்வளவு தெரியாது, அதை சொல்வதையும் ஆங்கிலத்தில் தப்பு சொன்னேன், நான் பேசுவதை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் அவ்வளவு கில்ட்டி கான்சியஸ் எனக்கு, நம்ம பேசுவது புரியுமோ புரியாதோ, ஆங்கிலத்தை தப்பா பேசுறோம். அந்த அருமையான ஹாலந்து தேசத்தை சேர்ந்த அந்த வெள்ளைக்காரர் சொன்னார், நோ யூ ஸ்பீக் பெட்டர் தென் மீ என்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. 3 நாட்கள் அவரிடத்துல நான் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே இருந்தேன். தவறாக நான் பேசினாலும் கூட பேசுவதற்கு, அவரோடு தொடர்பு கொள்வதற்கு, அவருடைய காரியங்களை நான் கேட்பதற்கு, அல்லது என் விஷயத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு அந்த நாட்கள் போதுமானதாக இருந்தது. அந்த பேசுகிற திறனும் போதுமானதாக இருந்தது. நான் அதை முடித்த பிறகு யோசித்தேன், எப்படி 3 நாள் அவரோடு இருந்தோம், எப்படி இவைகளெல்லாம் பகிர்ந்து கொண்டோம் என்று யோசிப்பேன். காரணம் ஆண்டவர் தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில எது குறைஞ்சு போனாலும் அதை சரி செய்வதற்கு போதுமானவர் இருக்கிறார். குறிப்பா நான் அதை சொல்றது படிச்சுட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக சொல்றேன். இந்த பாடம் வரல, அந்த பாடம் வரல, மேத்ஸ் வரல, சயின்ஸ் வரல, ஐயோ ஆங்கிலம் சுத்தமா எனக்கு வரல, கவலைப்படாதீங்க, கேளுங்க. பைபிள் சொல்லுது, நீ குறைவுள்ளவனா இருந்தா அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு பேசுவாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அந்த விஸ்டம் தருவார், அந்த நாலேஜை தருவார். நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. பாருங்க, கேட்கணும், நம்ம கேட்கறது இல்லை. அதே மாதிரி இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் 3 வசனத்துல அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, குறைந்து போயிட்டது அப்படின்ற ஒரு செய்தியை ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. ஆண்டவரிடத்துல போய் சொல்லும் போது என்ன நடந்துச்சு? அந்த குறைவு இயேசு கிறிஸ்துவால் நிறைவடைஞ்சது. முன்னாடி ருசி குறைஞ்சதை கொடுத்தாங்க, இப்போ இயேசு செய்த அற்புதத்தினால ருசி கூடிய திராட்சரசம் கிடைத்தது. மூன்றாவதாக, நமக்கு ஒரு நிறைவு கிடைப்பதற்கு பொறுமை ரொம்ப அவசியப்படுது. யாக்கோபு 1 அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஒரு நிறைவை பெறணும்னா பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். குறிப்பா ஒரு தண்ணி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறையிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா தான் நிறைவான தண்ணியை நம்ம எடுத்துட்டு போக முடியும்.
அவசரப்பட்டோம்னா நம்ம அதுல நிறைவை பார்க்க முடியாது. தண்ணீரை நம்ம எடுத்துட்டு வரும்போதும் நிதானமா கவனமா எடுத்துட்டு வந்தோம்னா சிந்தாம கொண்டு வந்து சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு குறைவு காணப்படுவதற்கான காரணம் என்ன? பொறுமை இழந்துடுறோம். பொறுமை இழந்து வார்த்தையை விட்டுறோம்ல. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அவசரப்பட்டு பேசிட்டு எனக்கான ஆசீர்வாதத்தை நான் இழந்திருக்கிறேன். மன சஞ்சலப்பட்டுட்டு வார்த்தையை பேச தெரியாம பேசி எனக்கான பிளெஸிங்ஸை நானே இழந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆகவே எப்போதுமே எனக்கான ஆசீர்வாதங்களை நான் ஏன் இழக்கணும்? எனக்கான நன்மைகளை நான் ஏன் இழக்கணும்? நான் அதை செய்யக்கூடாது, அதில் கவனமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆக பொறுமையாய் இருங்கள், அப்பொழுது ஒரு நிறைவை பெறுவீர்கள். யோபனுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய குறைவு, எல்லா ஆசீர்வாதங்களும் போயிடுச்சு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், எல்லாமே ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. இதே புத்தகம், அது யாக்கோபு புத்தகம் 5:11 வாசித்து பாத்தீங்கன்னா, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப பொறுமையா இருந்தான். என்னாச்சு? ஒரு பெரிய நிறைவு உண்டானது. இதை யோபு 42, 10, 11, 12 வசனங்களிலே பார்க்க முடியும். எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டான். நிறைவு கிடைச்சது. அந்த குறைவு மாறுவதற்கு யோபு மிகவும் பொறுமையாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இது 3வது. 4வது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, குறைவு மாறுவதற்கு நாம் நற்கிரியைகளை செய்யணும். நீங்க நல்ல கிரியைகளை செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்ல குறைவுகள் வராது. தீத்து புஸ்தகம் 3:14 இப்படி வாசிக்கிறோம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்யுங்களேன், எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஏன் என் வாழ்க்கையில குறைவு வருது? ஆண்டவர் தொடக்க நூல்ல சொல்லுகிறார், ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை செய்து பார்த்தீர்களே ஆனால் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும், ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புறாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இதுதான். எப்படி ஆகிலும் நான் தேவனுடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபித்து என்னால் முடிந்த வரைக்கும் நற்கிரியைகளை நான் செய்வேன். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம். எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு கொர்நேலியுவுக்கு. ஆனா அவன் விரும்பினது ஒண்ணு என்னன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவருடைய வரவு, அவருடைய ரட்சிப்பு. இப்போ அவன் மேல அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்தார்ன்றத நாம் அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிறோம். இந்த நிறைவு உள்ளவனா அவன் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, 2வது வசனம் 10:2, 10:22. அவன் தர்மம் செய்தான், நற்செயல்களை செய்தான், நற்சாட்சி பெற்றான். இதெல்லாம் ஆண்டவர் மேலிருந்து பார்த்தார். இந்த மனுஷனுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய நற்கிரியைகளை, நற்காரியங்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு நிறைவுள்ள தம்முடைய ஆவியானவரை அவனுக்கு ஊற்றினார். ஆகவே நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பதற்கு நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். 4வது. 5வதாக, வேதத்தை வாசிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை விசுவாசிக்க, அதை சுவாசிக்க, அப்பியாசிக்க நாம் முயற்சிக்கிற போது, இந்த வேதனுடைய வாழ்க்கையில முக்கிய இடம் பிடித்து விட்டால் எல்லா குறைவுகளும் மாறி ஒரு நிறைவு உண்டாக துவங்குகிறது. ஏன் அப்படின்னா, சங்கீத புத்தகம் 19:7 சொல்லுகிறது, வேதம் குறைவற்றது, வேதம் குறைவற்றது. நீங்க வேதாகமத்தை வாசித்து அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை நீங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மேன்மையாய் முடிய பண்ணுவார். நான் துவக்கத்தில் சொன்னது போல, உபாகம் 28ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கற்பனையும் கட்டளையும் கடைபிடிக்கிறதுனால வரக்கூடிய பிளெஸிங்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதுல இந்த கர்த்தருடைய கட்டளைய கற்பனைகளை கடைபிடிக்கலைன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, குறைவுபடுவீர்கள். குறிப்பாக உபாகமம் 28:48 மற்றும் உபாகமம் 28:57 பாருங்க. குறைவுபடுவீர்கள். ஏன்? அப்படி வேதத்தை கடைபிடிக்காத போது மற்ற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடுகிறது. உபாகமம் 28:14-15 படி நாம தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்காம போகும்போதுதான் இந்த குறைவு வருகிறது. இப்ப நிறைவு உண்டாகணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவும் நீங்க நிறைவு உண்டாகணும், வேதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க.
வேதம் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவு வேணும்னா குறைவற்ற வேதத்தை நீங்கள் முக்கியப்படுத்தி கனப்படுத்தி அதை பின்பற்றுங்கள். அப்பொழுது ஒரு மேன்மை உண்டாகும், ஒரு நிறைவு உண்டாகும். ஆறாவதாக, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அஞ்சி வாழ்வீர்களேயானால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் கொடுப்பார். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் ஒரு நிறைவை உங்களுடைய வாழ்க்கையில தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு நிறைவு உங்களுடைய லைஃப்ல உண்டாகணும்னு சொன்னா அவருக்கு பயந்து வாழுங்க, அவருக்கு அஞ்சி வாழுங்க. பழைய ஏற்பாட்டுல யாத்ராம புஸ்தகத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு. அவங்கள தலைக்கும்படி கர்த்தர் செய்தார், அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார்னு வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது, நிறைவா இருக்கும், எல்லாம் நிறைவா இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். சங்கீதம் 128 சங்கீதத்துல அந்த நிறைவை பார்க்க முடியும். 31:19 சங்கீதத்தில் அந்த நிறைவை பார்க்க முடியும். பல்வேறு இடங்களில் 115 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வசனம் சொல்லுது. ஒரு மிகப்பெரிய நிறைவு எங்க இருக்குன்னா தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறது. கடைசியாக 7வதாக, ஒரு குறைவு நீங்கணும்னு சொன்னா ஜெபம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஓகே, நீங்க வேலை செஞ்சாதான் நிறைவு உண்டாகும். நம்ம வேலை செய்யலைன்னா அந்த குறைவு மாறாது. நாம் ஒர்க் பண்ணணும்ல, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், கடினமாக உழைக்கணும். இப்போ நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஊழியத்தில் நான் இன்னும் பெரிய அளவுக்கு அந்த ஊழியத்தை செய்யணும், ஏசப்பாவுடைய நாமத்தை மையப்படுத்தணும்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இரவு பகலாக வேதத்தை நான் தியானம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டியிருக்கு. பல்வேறு விதங்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு விரும்புகிறாரு, மாற்றத்தை செய்யணும் விரும்புகிறாரு. குறைவு மாறணும்னா நீங்கள் we have to work hardly, கடினமாக வேலை செய்யணும். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களில் குறைவு நீங்கும்படி நீங்கள் வேலை செய்யுங்கன்றார் பவுல் அந்த சபைக்கு எழுதுறார். ஒரு உச்சக்கட்டமாக இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார், வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாத இருக்கணும்னு சொல்கிறார். அதனால் வேலை செய்யும் போது நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது. தன் வேளையில் ஜாக்கிரதை இல்லவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கும் பாகன் இல்லாமல் ராஜாக்களுக்கும் பாகன் இருப்பான் என்று நீதிமொழிகள்ல ஞானி சாலமோன் சொல்லுகிறான். அதனால வேலை செய்வோம். இப்படி 7 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் குறைவுகளை தேவன் மகிமையிலே நிறைவாக்குவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே நிறைவாக்குவார். நீங்கள் நிறைவாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஒரு நிறைவை ஆண்டவர் உண்டு பண்ணி ஒரு சுபிட்சத்தை, ஒரு மேன்மையை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். லார்ட் பிளஸ் them லார்ட். ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இப்பொழுதே ஒரு நிறைவு உண்டாகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.